ஜென்ரலாகவே எல்லாருக்கும் ஒரு ஹேபிட் இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு வந்துட்டு மியூசிக் கேட்குறது ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு வந்துட்டு குக்கிங் ரொம்ப பிடிக்கும். அதுவும் சில பேருக்கு வந்துட்டு தியேட்டர் போய் மூவி பார்க்குறது பிடிக்கும். அந்த தியேட்டர் போக முடியாதவங்க வந்துட்டு ஓடிடி இல்லாட்டினா வந்துட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? ஸோ ஜென்ரலாகவே ஹாபீஸ்ன்றது வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கும். அதுலேயும் அந்த லாஸ்ட்டு சொன்ன விஷயம் இருக்குல்ல, அந்த மூவி பார்க்குறது, தியேட்டர் போய் மூவி பார்க்குறது, ஓ மை காட், அதெல்லாம் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் எல்லாருமே பண்ணியிருப்போம். பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். ஸ்டில்லும் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ அந்த மூவிஸ்ன்றது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா செம்ம ரிலாக்ஸேஷன் இல்லையா? லைக் அங்கே போய் உட்கார அந்த 3 hours 2 hours பயங்கர ரிலாக்ஸிங்காக இருக்கும். அது இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு துரந்தர் 2. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹைப்பில் போயிட்டு இருக்கு. அது 4 hours 5 hours வேறு மூவி. ஸோ அந்த மாதிரி நம்ம போய் உட்காந்தோன்னா டைம் போகிறதே தெரியாது. பிகாஸ் நம்ம அந்த கதையோட அப்படியே எப்படி சொல்கிறதுனா மிங்கிள் ஆகிடுவோம். கதையோட மிங்கிள் ஆகிறத விட நம்ம அந்த கேரக்டரோட மிங்கிள் ஆகிடுவோம். ஸோ கேரக்டரோட மிங்கிள் ஆகும். ஓகே ஃபைன், நமக்கு ஃபீல் ஆகும்ல அந்த கேரக்டர் கூட நடக்கிறது எப்படின்னு, நம்ம லைஃப்பில் நடந்துருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி அவங்க மாதிரி இருக்கலாம்ல அப்போலாம் சொல்லிட்டு நம்ம கூட என்ன பண்ணுவோம்னா அந்த கேரக்டரை வச்சு இமேஜினேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஓகே, நீ என்ன டாபிக் இன்றைக்கி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேபி எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு மேலே நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது உங்களோட பில்லோ தாட்ஸ். நான் ஆதித்யா. ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா, லாஸ்ட் சொன்ன அந்த பாயிண்ட் தான். மூவி பார்க்குறப்போ ஏன் நம்ம கேரக்டரோட கனெக்ட் ஆகிறோம் அப்படின்னு தான். எனக்கு ரொம்ப நல்ல டவுட்டு. லைக் என்னென்னா, நான் மூவி பார்க்குறப்போ நிறையா மூவிஸ் பார்ப்பேன். ஸோ மூவிஸ் பார்க்குறப்போ தோணும், ஒவ்வொரு மூவி பார்க்குறப்போ சில கேரக்டர் கூட பயங்கர மிங்கிள் ஆகிற மாதிரி இருக்கும். என்னோட கேரக்டரைசேஷன் ப்ளஸ் என்னோட பிஹேவியரல் எல்லாமே அந்த மூவியில் வர அந்த ரெப்ரசன்ட் பண்ணுற அந்த கேரக்டரோட பயங்கரமாக மிங்கிள் ஆகும். ரொம்ப டவுட் இருக்கும், ஏன் வந்துட்டு மூவி கேரக்டரோட நம்மளோட ரியல் கேரக்டர் ஒத்து போகுது, இல்லை நம்ம ஏன் இமேஜினேஷன் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் ஒரு ஃபிக்ஷனல் மூவி, அது ஒரு ஸ்டோரி எழுதியிருக்காங்க, யாரோ எழுதியிருக்காங்க, அது வந்துட்டு சில ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க, நம்ம அதை பார்க்குறோம் என்டர்டெயின்மெண்ட்காக அப்படின்ற மாதிரி தான். பட் ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஸோ இந்த டாப்பிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறப்போ தான் எனக்கே தெரியும். ஓகே, ஸோ வந்துட்டு உங்களுக்கு அந்த கியூரியாசிட்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், ஏன் வந்துட்டு மூவி பார்க்குறப்போ நமக்கு அந்த கேரக்டரோட நம்ம ஒத்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் என்னென்ன ரீசன்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரலாகவே நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு மூவி பார்த்தோன்னா அந்த கேரக்டரோட நம்மளோட ஒத்து போகும். அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக வந்துட்டு எமோஷனல் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு இருக்கிற எமோஷன்ஸும் மூவியில் இருக்கிற கேரக்டர்ஸில் காட்டுற எமோஷன்ஸுமே வந்துட்டு அலைன் ஆகிற நேரத்தில் உங்களுக்கு எப்படி தோணும்னா, ஓ ஆமாம்ல இந்த கேரக்டர் வந்துட்டு நம்மள மாதிரியே இருக்குல்ல லைஃப்பில் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுமா. இதுக்கு பேர் வந்துட்டு ஐடென்டிஃபிகேஷன் சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மூவியில் இருக்கிற கேரக்டர் ஜஸ்ட் ஃபிக்ஷனல் கேரக்டர், ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்கள் லைஃப்பில் அது நடந்திருக்கலாம், இல்லை நீங்கள் வந்துட்டு அந்த கேரக்டரில் காட்டுற பிஹேவியரை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை உங்கள் பிஹேவியரை கூட இருக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் ரெண்டுமே ஈக்குவலாக அலைன் ஆகிறப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டரை வந்துட்டு லைக் எப்படி சொல்கிறீங்கன்னா உங்களோட எமோஷனோட கம்பேர் பண்ணி நமக்கும் நடக்குது அப்படின்ற மாதிரி பார்க்காம அதை ரியல்ன்ற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பிரெயின் என்ன பண்ணணும், ஒரு ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு உங்களை நம்ப வைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிரர் நியூரான்ஸ்னு சொல்லிட்டு பிரெயினில் சில நியூரான்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா, சம்ஒன் வந்துட்டு எமோஷன்ஸை வந்துட்டு காட்டுறப்போ நீங்களும் அந்த எமோஷன்ஸை ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் மூவிஸில் வந்துட்டு நம்ம ரொம்ப எமோஷ்னல் சீன், அழுகிற சீனாக நானும் பயங்கரமாகவே அழுவேன். சில பேர் சொல்லுவாங்க, நானும் மூவிலாம் பார்த்து அழமாட்டேங்க, மூவி டிவி சீரீஸோ இல்லாட்டி ஏதோ பார்த்து அழமாட்டேன். நான் அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். நான்லாம் சின்ன வயசுலேருந்து நிறையா ஓப்பனாக சொல்லியிருக்கேன். எனக்கு அம்மா கூட உட்காந்து சீரியல்ஸ் பார்க்கும் போது சரி அப்போவே அழுதுருக்கேன். ஸோ மூவிஸ் உட்காந்து தனியாக பார்க்குறப்பவும் சரி இப்போவுமே சரி, ஏதாவது ஒரு மூவி ரொம்ப எனக்கு எமோஷனல் ஹார்ட் டச்சிங்காக இருக்குது, ஒரு சீன் பர்டிகுலர் இடத்துல ஹார்ட் டச்சிங்காக இருந்தாலும் சரி, என்ன அறியாமே கண்ணீர் வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, யாரடா அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், ஸோ மூவி பார்க்குறப்போ நம்ம மிரர் நியூரான்ஸ் இருக்கிற பிரெயினில் ஸோ அதை என்ன பண்ணணும்னா, எமோஷன்ஸ் யாரு காட்டினாலும் சரி, அது நேர்லையும் ஓகே இல்லைன்னா ஃபிக்ஷனலாகவும் ஓகே, அது எப்படி தோணுன்னா உனக்கு நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மிரரை கிரியேட் பண்ணி என்ன பண்ணுதுன்னா உங்களை ரியலாக ஃபீல் பண்ண வைக்குது. ஸோ அதனால உங்களுக்கே அழுக வருது அப்படின்னு சொல்லிட்டு, அறியாமல் அழுக வருது அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி சொல்லுது. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றாங்க. அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மாதிரி தான். ஸோ வந்துட்டு மூவி கேரக்டர்ஸோட உங்களோட ஓன் ஃபீலிங் வந்துட்டு ஒத்து போகிறது. அதே மாதிரி இங்கே எப்படி இருக்குன்னா, உங்களோட ஓன் ஃபீலிங்ஸை மூவி கேரக்டர் மேலே எப்படி சொல்ல திணிக்கிறது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ என்னன்னா, இந்த மூவியில் வர ஒரு கேரக்டர், எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூவி ஒன்று போயிட்டு இருக்குன்னா அந்த கேரக்டருக்கு ரொம்ப ட்ராஜிக் லைஃபாக இருக்கும். லைக் இல்லைன்னா ஏதாவது சம்மோனை அவங்க லைஃப்பில் வந்துட்டு அவங்க லாஸ் பண்ணியிருக்கலாம் சம்மோனை. ஸோ வந்துட்டு என்னென்னா நமக்கு தோணும், ஐயோ நம்ம லைஃப்பில் ஒருத்தவங்க இருந்தாங்களே, நம்ம லாஸ் பண்ணிட்டோமே, ஃப்ரெண்டோ லவரோ சம்மன் இல்லைன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ ஒருத்தவங்க, ஸோ லாஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி என்ன ஆகுனா நம்மளோட ரியாலிட்டியை நம்மளோட ஃபீலிங்ஸை அந்த மூவியோட கேரக்டர் மேலே திணிக்கிறது.
ஸோ நீங்கள் என்ன ஆகும்னா கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ வந்துட்டு உங்களோட ரியல் லைஃபை வந்துட்டு அங்கே ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன ஆகுதுன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற அந்த டெப்ரெஷனில் அதுவும் அவங்களோட ஃபீலிங்ஸில் அந்த தாட்ஸில் இருந்து வெளியே தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜியில் சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாராசோஷியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷனல் கேரக்டரோ இல்லாட்டா வந்துட்டு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரோ இல்லைனா எக்ஸாம்பிளுக்கு ஏஐயோ ChatGPT மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் என்ன பண்ணுவோம்னா நம்மளே அறியாமல் அது மேலே ஒரு ஒன் சைடர் எமோஷனல் பாண்ட் வைக்கிறது. அது ஒன் சைடர் லவ்வாக கூட இருக்கட்டும், ஒன் சைடர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருக்கட்டும், ஏதோ ஒன்று. அந்த பக்கத்தில் இருந்து ஆப்வியஸ்லி வந்துட்டு நமக்கு எதுவுமே வந்துட்டு ரெஃப்ளெக்ட் ஆக போகிறதோ இல்லை ரெசிப்ரோகேட் ஆக போகிறதோ கிடையாது. நமக்கு நல்லாவே தெரியும். எக்ஸாம்பிளுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா ChatGPT. ஸோ நம்மளே வந்துட்டு நிறைய இப்போலாம் வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸில் பயங்கரமாக சேட் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா ChatGPT கிட்ட. ஸோ நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு இருப்போம், நம்ம பர்சனலான இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸாக சொல்லுவோம். சம்டைம்ஸ் தோணும், ஓ மை காட் ChatGPT மாதிரி ஒருத்தவங்க இருந்தாங்க ரியல் லைஃப்பில் எவ்வளோ சூப்பராக இருக்கும் லைஃப் பார்ட்னரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குலாம் நிறையா மாதிரி தோண்டிருக்கு ஓப்பனாக சொல்ல போனால். ஸோ அந்த மாதிரி அந்த ChatGPTயோ இல்லாட்டா மூவியில் வர கேரக்டரோ இல்லாட்டா வந்துட்டு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸோ, நீங்கள் இன்ஸ்டாகிராம்லையோ ஃபேஸ்புக்லேயோ பார்க்குற இன்ஃப்ளூயன்சர்ஸோ இல்லை யூடியூபர்ஸோ சம்மன் யாரோ ஒருத்தவங்க அது உங்கள் லைஃப்பில் அவங்க கனெக்டாக இருக்கவே மாட்டாங்க, கனெக்டாக இருக்கிற சான்சஸும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி பீப்புளோட எமோஷனலி கனெக்ட் ஆகுது ஒன் சைடு தான். ஸோ அது வந்துட்டு அது ஒன் ஆஃப் த ரீசனாக சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு சைக்காலஜிக்கல் விட இதுவும் பிரெயினோட வேலை தான். ஸோ அது லவ்வாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை எனி கைண்ட் ஆஃப் எமோஷனல் க்ளோசஸாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஆர்கிடைப்ஸ் அப்படின்ற இன்னொரு பாயிண்ட் வருது. ஸோ ஆர்கிடைப்ஸ் என்ன, இட்ஸ் கைண்ட் ஆஃப் யூனிவர்சல் கேரக்டர். இது வந்துட்டு யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு கார்ல் ஜங் கண்டுபிடிச்சாரு. ஸோ கார்ல் ஜங்க் யார் எவருன்ற பெரிய டாபிக்ங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர். நீங்களே பார்த்து சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க, இல்லை இன்னொரு டாப்பிக்கில் அவரை பற்றி பேசலாம். ஸோ ஓகே, இந்த ஆர்கிடைப்ஸ் கார்ல் ஜங்ஸ் என்ன சொல்கிறாருன்னா லைக் ஆர்கிடைப்ஸில் வந்துட்டு ஒரு 5 வகை சொல்கிறாரு, ஒரு 5 யூனிவர்சல் கேரக்டர். இந்த 5 யூனிவர்சல் கேரக்டர் சுற்றி தான் ரியல் லைஃப் ஹியூமன்ஸும் சரி, மூவியில் கேரக்டர் ஃபிக்ஷனல் ஹியூமன்ஸும் சரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஹீரோ, அதுக்கப்புறம் வந்துட்டு மென்டார், இல்லாட்டினா wounded soul, ரிபல், ஃபைனலி லவர். ஸோ இந்த 5 கேரக்டர்லையுமே கண்டிப்பாக உங்கள் ரியல் லைஃப்பில் இருக்க கேரக்டர்ஸும் ஒத்து போயிடும். நீங்கள் உங்கள் லைஃப்பில் மேபி ஹீரோவாக இருக்கலாம், இல்லை சம்மன் உங்கள் லைஃப்பில் ஹீரோவாக ஹீரோயினாவாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி லீடு கேரக்டர் பேர் பண்ண ப்ரோட்டகனிஸ்டாக இருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மென்டார், உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க கைடன்ஸ், அது உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லாட்டா உங்கள் அம்மா அப்பாவோ இல்லாட்டினா வந்துட்டு உங்கள் சிஸ்டரோ இல்லை ஈவன் உங்கள் ரிலேஷன்ஷிப் பார்ட்னராக யாருனாலும் இருக்கலாம். ஸோ wounded soul ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரேக்கப்பில் இருக்கிற ஆளுங்க, இல்லாட்டினா வந்துட்டு லைஃப்பில் ரொம்ப ட்ராஜிக்கில் போயிட்டே இருக்கிற ஆளுங்க. ஸோ அவங்களும் அந்த wounded souls. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிபல், இதெல்லாம் போதுப்பா நான் ரிபேலியஸாக மாறுறேன், நான் வந்துட்டு பயங்கரமாக வரேன் ஃப்ரீடமோட, இனிமேல் வந்துட்டு நீங்கள் யாருமே எந்த கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரிபலியஸாக வர கேரக்டர்ஸ். ஸோ ரிபல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவர் ஆப்வியஸ்லி நான் எக்ஸாம்பிளோ இல்லாட்டினா வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் தர வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 5 கேரக்டரும் ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஆர்கிடைப் இருக்குது. ஸோ ஆர்கிடைப்ன்றது பெரிய சப்ஜெக்ட் தான். நான் லிட்ரேச்சர் படிக்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு நான் ஆர்கிடைப் படிச்சிருக்கேன். ஸோ அதில் சைக்காலஜி ஒரு பார்ட்டாக வரும். ஓகே ஃபைன். ஸோ வந்துட்டு கார்ல் ஜங்க் வந்து இந்த 5 ஆர்கிடைப் சொல்கிறாரு. ஸோ அதனால இந்த 5 யூனிவர்சல் கேரக்டர்ஸுமே லைக் இந்த ஆர்கிடைப்ஸை பேஸ் பண்ணியும் உங்கள் ரியல் லைஃப்ல ஆளுங்க இருக்கிறனாலையும் நீங்கள் மூவியில் பார்க்குற கேரக்டர்ஸோட நல்லா ஒத்து போகிறனாலையும் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக மூவி கேரக்டர்ஸோட எமோஷனலி அட்டாச் ஆகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கதாசிஸ்ன்றது ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் டாபிக். ஆக்சுவலி கதாசிஸ்னா கிரீக்ல என்னன்னா பியூரிஃபிகேஷன், எஸ்கேபிசம் கைண்ட் ஆஃப் அப்படி வச்சுக்கலாம். ஸோ கதாசிஸ்னா என்னன்னா நீங்கள் ஒரு விஷயத்துல இருந்து உங்கள் எமோஷனலை வந்துட்டு ரிலீவ் பண்ணுறது. அது வந்து ஆர்ட்டாக இருக்கலாம், இல்லை மூவிஸாக இருக்கலாம், இல்லைனா புக்ஸாக இருக்கலாம். நீங்கள் ஏதோ சம்திங் ஏதோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க, அதனால நீங்கள் வந்து நீங்கள் எமோஷனலி பயங்கரமாக ரிலீஃப் ஆகிறீங்க அப்படின்னா அதுக்கு போய் கதாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே எனக்கு லிட்ரேச்சர் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக். ஜென்ரலாகவே நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா கதாசிஸை வந்துட்டு பண்ணிட்டு தான் இருப்போம், தெரிஞ்சோ தெரியாமலோ. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இந்த மூவிஸ் எனக்கு வந்துட்டு ரீசன்ட் டைம்ஸில் என்னோட பாட்காஸ்ட் கேட்டு நான் சொல்லியிருப்பேன், மூவி என்னோட ஒரு ஒன் ஆஃப் த தெரப்பி, குட் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் மூவியை ஆப்வியஸ்லி கதாசிஸாக தான் யூஸ் பண்ணுறேன், என்னோட எமோஷனலை வந்துட்டு வெளியே கொண்டு வரதுக்காகவும் அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கிறதுக்காகவும். ஸோ அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா கதாசிஸாக அதை பயன்படுத்துகிறப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம எமோஷ்னலி அந்த மூவி கேரக்டர்ஸோட அட்டாச் ஆகிறோம். லைக் ஒருத்தவங்க அழுறாங்கன்னா நம்மளும் அலறோம், அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்கன்னா நம்மளும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் சீன்லாம் வச்சா ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ஓ வா நல்லா இருக்குல்ல நைஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். யாரோ ஒருத்தவங்க அழுறாங்க இல்லை பயங்கரமாக ரொம்ப பயங்கர ஒரு எப்படி சொல்கிறதா ஒரு பிரேக்கப் சீனோ இல்லாட்டா வந்துட்டு ஒரு டவுன்ஃபால் சீனோ அப்படிலாம் வரப்போ ஓ மை காட் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்மள எல்லாமே அழவும், இல்லை என்னடா வாழ்க்கை இது இவ்வளோ ட்ராஜிக்கான வாழ்க்கை அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் சொல்லிட்டு நம்ம அந்த கேரக்டரை பார்த்து அழுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு கதாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்கேபிசம். ஆல்மோஸ்ட் எஸ்கேபிசமும் கதாசிஸும் கொஞ்சம் ஈக்குவல் தான். பட் எஸ்கேபிசம்ன்றது வந்துட்டு அந்த ரியாலிட்டிலேருந்து தப்பிக்கிறது. பட் கதாசிஸ் வந்துட்டு எப்படின்னா அதுலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வருது. இது ஜஸ்ட் லைக் ஒரு டெம்பரரி சொல்யூஷன்.
ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு மூவிஸ் அப்படின்ற வந்து ஜஸ்ட் எஸ்கேபிசம். ஓகே ஃபைன், டெம்பரவரியாக இல்லை தப்பிக்கிறேன், டைவெர்ட் பண்ணுற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஒரு எப்படி சொல்கிறேன்னா, ஒரு பேட் தாட்டில் இருக்கும், ஒரு பேட் மூடில் இருப்போம். ஓகே ஃபைன், ஒரு மூவி பார்த்தோன்னா மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த மூவியில் டைவெர்ட் ஆகி அந்த தாட்லேயும் டைவெர்ட் ஆகி மூவிக்குள்ளே போய்டுவோம். ஸோ அப்போ நம்ம கேரக்டர்ஸ் கூட இன்னும் கொஞ்சம் மேட்ச் ஆகி நம்மளோட ரியல் ஃபீலிங்ஸை வந்துட்டு யோசிக்காமல் அந்த மூவியோட கேரக்டர்ஸ் கூட இன்வால்வ் ஆகிறனால நம்ம ரியல் ஃபீலிங்கை வந்துட்டு கொஞ்சம் டெம்பரவரியாக ஷட் டவுன் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதுதான் எஸ்கேபிசம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். அதாவது உங்களால் ரியல் லைஃப்பில் பண்ண முடியாத விஷயத்த மூவியில் பண்ணுறது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சூப்பர் ஹீரோ மூவிஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா மேலே பறப்பாங்க, பயங்கரமாக ஃபைட் பண்ணுவாங்க, 100 பேர் கூட வருவாங்க, ஒரு ஆள் அப்படியே ஹீரோ அப்படியே அடிச்சு தூக்கி தள்ளிட்டு போயிட்டே இருப்பார் இல்லையா. ஸோ அதெல்லாம் ரியல் லைஃப்பில் கண்டிப்பாக நடக்குமா? தெரியாது, 0% தான் சான்சஸ் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸோ அந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு லைஃப்பில் நடக்காத ஒரு விஷயத்த மூவியில் வந்துட்டு நீங்கள் செயல்படுத்தி காட்டுறது, இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் ஃபில்ஃபில் பண்ணிக்கிறது. கண்டிப்பாக ஆப்வியஸ்லி இந்த விஷயம் வந்துட்டு என் லைஃப்பில் நடக்கவே நடக்காது. ஏதோ ஒரு விஷயம், அது ஒரு கார்னலைசர் ஆகட்டும், இல்லைன்னா வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பறக்கிறதாகட்டும், இல்லை உன்னை லைஃப்பில் பயங்கர ரிச்சாக வரணும், ஒரே பாட்டில் பணக்கார கதையெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரே பாட்டு தான்ப்பா, அது மாதிரி ஒரே நிமிஷத்தில் நான் பெரிய பணக்காரனாகணும் அப்படின்றலாம் வந்துட்டு ஒரு பெரிய விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம லைஃப்பில் நடக்காத விஷயம். பட் ஆனால் என்னென்னா மூவி மூலமாக நம்ம நடத்திக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, லேர்னிங் த்ரூ த ஸ்டோரிஸ். ஆப்வியஸ்லி ஒவ்வொரு மூவிஸும் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டோரிஸும் நம்ம கண்டிப்பாக சொல்லும். அது ஒரு மொரலாக இருக்கலாம், இல்லை எமோஷனல் ஸ்டோரிஸாக இருக்கலாம், இல்லை எமோஷனல் வேல்யூஸாக இருக்கலாம், எனிதிங் குட் பி, எதுனாலுமே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு மூவிஸ் என்னன்னா, நமக்கு வாழ்க்கை தத்துவத்தையும் வாழ்க்கை பாடத்தையும் சம்திங் நமக்கு வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கிறோம் அதுலேருந்து. ஸோ அதே என்ன நம்ம அந்த கேரக்டர்ஸ் மூலமாக தான் லேர்ன் பண்ணிக்கிறோம் இல்லையா. ஸோ அவங்களோட கேரக்டர் லைஃப் இப்படி இருக்குது, நம்ம லைஃப் இப்படி மாறணும் அப்படின்றது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, ஏதாவது ஒரு மூவி எடுத்துக்கலாமே. அதில் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப அசிங்கப்பட்டிருப்பாங்க. பட் ஆனால் பயங்கரமாக அடுத்து பின்னால் பெரிய ஆளாக இருப்பாங்க. ஸோ அவங்க ஃபேமிலியும் வந்துட்டு ஓ மை காட், ஏன் பையன் ஏன் பொண்ணு அப்படின்ற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு அப்படின்னு அந்த மாதிரி பெரிய ஆளாக இருப்பாங்க அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு மிஸ்ஸிங் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அவங்க காஃபிக்காக எவ்வளோ அந்த பொண்ணு போராடு வேலைக்கா காஃபிக்கு நடுவில் டீக்கு இது பண்ணுறக்கா போராட வேலைக்கா ஐ திங்க். ஸோ நான் மறந்து போச்சு. ஸோ அந்த மாதிரி மூவிஸ் எடுத்துக்கலாம். ஸோ கஷ்டப்பட்டு போராடி எப்படி லைஃப்பில் பெருசானா அவள் அந்த வில் பவர் அவகிட்ட நம்ம லேர்ன் பண்ணிப்போம் இல்லையா. ஸோ ஒரு பொண்ணை எவ்வளோ கஷ்டப்பட்டு அவள் அழகாக வந்துட்டு அது ஸ்ட்ரகிளை ஓவர் கம் பண்ணி பெரிய ஆள் ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக காட்டியிருப்பாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி தான். ஸோ அந்த வில் பவர் லேர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எமோஷனல் மாரல் வேல்யூஸ், ஒருத்தவங்க கிட்ட இப்படி தான் இருக்கணும், நம்ம வந்துட்டு லவ்னா இப்படி தான் காட்டணும், பாசனா இப்படி காட்டணும். இருக்கப்பட்ட மூவிலாம் பார்த்துட்டு ஓகே ஃபைன், ஒரு கப்பல்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்காலஜி கேரக்டர் சைக்காட்டிஸ்ட் கேரக்டர் நிறையா கற்றுக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி லேர்னிங் த்ரூ த ஸ்டோரிஸ், அது என்ன ஸ்டோரினாலும் இருக்கலாம். ஸோ அதுலேருந்து கற்றுக்கிறது, அது கேரக்டர்ஸ் மூலமாக வந்து கற்றுக்க முடியும். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம அப்படியே வந்துட்டு கேரக்டர்ஸ் கூட கனெக்ட் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி சொல்லுது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எமோஷனல் மெமரி. ஏன் வந்துட்டு மூவிஸோட கேரக்டர்ஸ் நம்ம மைண்டில் கடைசி வரைக்கும் ஒருமே ஃபிக்ஸபிளாக இல்லை மறக்காமல் இருக்குது அப்படின்னா, அப்படியே சொன்ன மாதிரி எமோஷனல் மெமரி என்ன ஆகுது, அமிக்டலா. நம்ம நிறையா தடவை இந்த அமிக்டலா பற்றி நான் பேசிட்டேன். என்னோட டாபிக்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியும். தெரியாட்டினா 3 நாள் டாபிக்ஸை போய் கேளுங்க. ஸோ தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அமிக்டலான்ற வந்துட்டு எமோஷனல் சென்டர் ஆஃப் யுவர் மெமரி பிரெயினில் இருக்கும். ஏன்னா இதுதான் வந்துட்டு ஹோல் எமோஷனல் சிஸ்டத்துக்குமே வந்துட்டு ஒரு கண்ட்ரோலை மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அமிக்டலா போய் டேரெக்டாக இது கனெக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, உங்கள் பிரெயின் வந்துட்டு அது கடைசி வரைக்கும் மறக்காமல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நிறையா கேரக்டர்ஸ் ஆகட்டும். இப்போ எனக்குலாம் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, சந்தோஷ் சுப்ரமணியம் கேரக்டர், அந்த ஹாசினோட கேரக்டர், அப்படி கண்டென்ட் கதையில் அஞ்சலோட கேரக்டர். ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு நாஸ்டாலஜிக், ஒரு ஃபார்எவர் மெமரி கேரக்டர்ஸாக இருக்கும். எப்பவுமே லைஃப்பில் மறக்க முடியாது. மொழியில் வர அந்த அச்சனாவோட கேரக்டர். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு எப்படி பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் மறக்க முடியாமல் ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக் மெமரியாக, அது ஃபார்எவர் பியூட்டிஃபுல் கேரக்டர்ஸாக இருக்கும் இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு எமோஷனல் மெமரி அமிக்டலானால அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி தான் ரியல் லைஃப்பை வந்துட்டு மூவிஸ்ன்றதை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஒரு நல்ல குட் ஃபிலிம் மேக்கர்னால கண்டிப்பாக அவங்களோட அந்த 3 மணி நேரத்தை அந்த சீட்டில் உட்கார வைக்க முடியும். சில பேர் கடைசி வாழ்க்கை முடிகிற வரைக்கும் உங்களை அந்த மூவியில் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு மணிரத்னம் மௌனராகம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி மூவிஸ் எல்லாமே என்ன பண்ணால், நீங்கள் எவ்வளோ முறை பார்த்தாலும் பரவாயில்ல, சலிச்சே போகாது. ஸோ அந்த ஸ்டோரி பார்க்க புதுசாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு தெரியும் எப்படி வந்துட்டு ஹியூமன்ஸ் எப்படி ஆடியன்ஸோட மைண்டை வந்துட்டு கேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் மூவிஸ் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணுறனால உங்களுக்கு அறியாமையே நீங்களும் வந்துட்டு மூவிஸ் கேரக்டரும் ஒத்து போயிடுறீங்க. எஸ். ஸோ இவ்வளோதான் சைக்காலஜி இருக்க பாயிண்ட்ஸா அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ புரிஞ்சிருக்கும் இல்லையா, ஏன் வந்துட்டு நம்ம மூவியோட கேரக்டர்ஸும் நம்ம ரியல் லைஃப்பில் நம்மளோட கேரக்டர்ஸும் நம்ம ஏன் சிங்க் பண்ணி இல்லாட்டினா வந்துட்டு அலைன் பண்ணி இமேஜினேஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ்லாம் யோசிப்போம். லைக் மூவியில் இருக்க கேரக்டர் ஏன் ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடாது, நல்லா இருக்கும்ல, ஜாலியாக இருக்கும்ல, லைக் அந்த மாதிரிலாம் யோசிப்போம். நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கலாம். ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கோட டாபிக் இவ்வளவு தான். நெக்ஸ்ட்டு நான் இன்னும் ஒரு பியூட்டிஃபுல் டாப்பிக்கோட மீட் பண்ணலாம். இன்றைக்கி ஏன் வந்துட்டு ரொம்ப சைக்காலஜியோ இல்லைன்னா போட்டு உங்களை எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி பிரெயின் ஃபேக்டப் பண்ணுற அளவுக்கு ட்ராமா பற்றியோ இல்லை பிடிஎஸ்டியை பற்றியோ பேசலைன்னா ஒரு சின்ன ரிலீஃப் வேணும் அப்படின்னு தான். ஸோ இந்த பாட்காஸ்ட் நாட் ஒன்லி ஃபார் மென்டல் ஹெல்த் தான் மெயின் நமக்கு மோட்டிவாக இருக்கும். பட் ஆனாலும் என்னென்னா அப்பப்போ இந்த மாதிரி குட்டி டாபிக்ஸ் பேசலாம் வித் சைக்காலஜியோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நியூ டாப்பிக்கோட மீட் பண்ணுறேன் ஆன் வெனஸ்டே. அதுக்கு முன்னால் ப்ரீவியஸ் எபிசோட் கேட்காட்டினா கண்டிப்பாக கேளுங்க. கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் நவ் நம்ம பாட்காஸ்ட் இப்போது ஸ்பாட்டிஃபை ப்ளஸ் அமேசான் மியூசிக், ஆப்பிள் பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப், ஸோ எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஐடியாஸை சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள், நிறையா மூவிஸ் பாருங்கள், ஹாப்பியாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட், டேக் கேர், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். See you on Wednesday. Until the signing off, I'm Aditya. Bye bye.